வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நம்ம சேனல்ஸில் ஒரு வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கல. நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்ட்டும் தெரிவிச்சிருந்தாங்க, ஏன் உங்களோட சேனல்ஸில் இந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறீங்க இல்லைன்னு. என்னட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக என்னோடய சேனல் ஹேக் செய்யப்பட்டது. அதனால தான் நான் எந்த வீடியோவும் எனக்கு அப்லோட் பண்ண முடியாமல் போனது. அது மட்டும் இல்லாமல் என் சேனலை நான் ரிக்கவரி பண்ணுறதுக்கு இட் டேக் அபவுட் 45 டேஸ் 40 டேஸ்க்கு மேலே எனக்கு காலம் போச்சு. எனக்கு என் சேனலை நான் ரிக்கவரி பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப நான் ஃபெடப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிக்கவரி பண்ணதுக்கப்புறம் ரிக்கவரி பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு மாதிரி வீடியோ போடலை. இன்றைக்கி தான் அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மட்டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ்ன்ற சேனலில் இன்னையிலேருந்து நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் நம்மட்டு வீடியோ ரெகுலராக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, என்னோடய சேனல் எப்படி ஹேக் செய்யப்பட்டது, அதை நீங்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சேனல் ஹேக் செய்யப்படுறதுன்னா சும்மா உங்கள் சேனலை யாருமே ஹேக் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் செய்கிற பிழைகள் தான் உங்களோட சேனலை ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ சேனல் எப்படி ஹேக் ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த பெய்ட் கொலபரேஷன் ஒன்று வரும் இமெயிலுக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தரோம் உங்களோட ஏதாவது ஒரு ஏஐ சம்மந்தமாகவோ, இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இல்லைனா ப்ரீமியர், இந்த மாதிரி இல்லாட்டி பினாக்கல் ஸ்டுடியோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு கம்பெனிஸில் உங்களோட யூடியூப் சேனலில் அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை தயாரித்து கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட $100 மேலே பே பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு இமெயில் ஒன்று வரும். அந்த மாதிரி இமெயிலுக்கு மேலே கிளிக் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் செஞ்ச ஒரு பிழை. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் ஹேக் ஆகிடும். ஓகே, இதுதான் காரணம். என்னோடய சேனல் ஹேக் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நான் அந்த மாதிரி கிளிக் செஞ்சிட்டேன். அதுதான் முக்கியமான காரணம். ஓகே, அப்படி சேனல்ஸ் அப்படி ஒரு இமெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா அப்படி நீங்கள் அந்த லிங்கிங்க்கு யாரை கொடுத்து அவங்க நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட ப்ரௌசரில் உங்களோட ஜிமெயில்ட யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் சேவ் ஆகிருக்கும். அந்த ப்ரௌசரை ஆட்டையை போட்டுருவாங்க. உங்களோட என்னென்ன ஜிமெயிலில் எத்தனை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அத்தனை சேனலில் யூடியூப் சேனலில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் ஆட்டையை போட்டுருவாங்க. ஓகே, ஆட்டையை போட்டதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் ஹேக் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட 2FA வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் என்னது ரிக்கவரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க சரி, டோன்ட் கேர் எல்லாமே அவங்க அட் அ டைமில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரைட்டாகவே அவங்களுக்கு ஹேக் பண்ணதோடு அவங்களோட எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நீங்கள் என்னத்தை பண்ணாலும் உங்களால் அந்த டைமில் உங்களோட யூசர் உங்களோட அக்கௌண்ட்டை ரிக்கவரி பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் ஐஜாக் டீமை கான்டெக்ட் பண்ணி அவங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள கான்டெக்ட் பண்ணி அது மூலியமாக தான் நம்ம அதை ரிக்கவரி பண்ணணும். அதை எப்படி ரிக்கவரி பண்ணேன் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி தரேன். அதாவது நீங்கள் எப்படி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ப்ரொடெக்டடாக எப்படி சேஃபாக வச்சுருக்கன்றதுக்கான வழியும் சொல்லி தரேன். இப்போ என்றைக்கு சொல்லி கொடுத்தது என்ன விஷயம்னா, எந்த ஸ்பான்சர் லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல்ஸ் ஹேக் பண்ணிடுவாங்க. அதில் உங்களோட ப்ரௌசரில் அவங்களோட எப்படி தான் சிலவங்க ஸ்பான்சர்ஷிப் லிங்கை கிளிக் பண்ணால் சிலவங்களோட சேனல்ஸ் ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ப்ரௌசரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே, சிலர் அப்படி சேவ் பண்ணாத சமயத்தில் நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். அதே ப்ரௌசரில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம சேவ் ஆகிருந்துச்சின்னு வைங்களே, கம்ப்ளீட்டாக அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களோட தம்பி அக்கா எல்லாமே யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கீங்க வைங்களே, இப்போ அவ்வளோ பேர்த்தோட சேனலும் ஹேக் செய்யப்படும். அதனால் ரொம்ப சேஃப். எந்த லிங்க்ஸையும் கிளிக் பண்ணாதீங்க. எந்த ஸ்பான்சர்ஷிப் வந்தாலும், அதாவது அவங்க ஃபேக்காக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் வழியால் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வேலை எதுவும் செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் ஜிமெயில் வழியால் எந்த வித லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணால் உங்களோட சேனல்ஸ் ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.